காரை வாங்குறானுங்க, வீட வாங்குறானுங்க, ரேபன் கிளாஸ் போடுறானுங்க, ஷூஸ் போடுறானுங்க, சென்டப் போடுறானுங்க. டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா சார்? The actor should not have an image. That's what I was taught by என்னோட குருஸ் சொல்லலாம். அவங்க வந்து எல்லாமே ஆக்டருக்கு இமேஜ் இருக்கக்கூடாது. ஆக்டர் வந்து புழுவாகவும் பண்ணணும், பாம்பாகவும் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற கிராஃபிக்ஸ் லெவலில் வந்து ஒரு கார்ட்டூனாக பண்ணுறோன்னு வச்சுங்களேன், ஒரு கார்ட்டூனாக ஒரு பாம்பா நடிக்கிறோன்னு வச்சுங்க, அந்த பாம்புக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோன்னா யூ ரியலி டோன்ட் நீட் எனி இமேஜ் ஃபார் இட்ல. ஸோ ஐ திங்க் ஆக்டருங்கிறது வந்து அது இமேஜுங்கிறது வேற ஒரு பொலிட்டிக்கல் ரீசனாவோ இதாவோ அதுக்கு வந்து வேணா வச்சுப்பாங்க. பட் ஐ வாஸ் வெரி கிளியர், முதல்ல இருந்தே நான் ரொம்ப கிளியர் தட் நான் வந்து ஒரு ஆக்டரா தான் நான் இங்கே வந்து இருக்கிறேன். அண்ட் நான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் போய் நம்ம ஒரு ஆக்டரா நம்ம வந்து கலக்கணும். எங்கேருந்து வந்திருக்கான்னு கேட்டா சென்னையிலேருந்து வந்த ஒரு பையன்பா, அவன் வந்து கலக்கிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப அந்த மனப்பான்மையில தான் வந்தோம். ஸோ ஆக்டருக்குன்னு ஒரு இமேஜ் இல்லை. ஐ திங்க் வி ஆர் ரெப்ரசென்டிங் தி மக்களை வேற மாதிரி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். சோ அதுல ஸ்மார்ட்டா இருப்பாங்க, இதா இருப்பாங்க, சோஷியோபாத்தா இருப்பாங்க, சைக்கோவா இருப்பாங்க, ஒரு லவர் பாயா இருப்பாங்க, அப்புறம் ஒரு கிரிக்கெட்டரா இருப்பாங்க. சோ ஐ திங்க் ஆல் த ரோல்ஸ் ஐ பிளேட், இட்ஸ் ஜஸ்ட் ரெப்ரசென்டிங், ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். ஸோ ஆக்டருக்குன்னு ஒரு இமேஜ் இல்லை. ஐ திங்க் இதெல்லாம் நான் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த இவ்வளோ கைத்தட்டல் கிடைக்குது எனக்கு.